எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத கொலுசு மின்னிதழை அலங்கரிக்கப் போகும் ஆளுமைகள் யார் யார் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த மாதம் சிறந்த கவிதையாக, சிறந்த கதையாக, சிறந்த கட்டுரையாக எவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சொற்களின் தேசம் என்ற கவிதை. இதை எழுதியவர் கவிஞர் ச. பிரியா அவர்கள். கவிஞர் ச. பிரியா அவர்களுக்கு கொலுசு மின்னிதழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எழுத்தாளர் சகா அவர்கள் எழுதிய கடவுளுக்கு பக்கத்து வீடு. இந்த சிறந்த கதையை எழுதிய சகா அவர்களை கொலுசு மின்னிதழ் சார்பாக பாராட்டுகிறோம். அடுத்து ஊரடங்கு நாட்களில் கற்றதும் பெற்றதும் என்ற கட்டுரை சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை எழுதியவர் மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர் ப. கபிலரசன் அவர்கள். ப. கபிலரசன் அவர்களுக்கு கொலுசு மின்னிதழ் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இனி இம்மாத கொலுசு மின்னிதழ் ஆளுமைகளை பார்க்கலாம் வாருங்கள்.
கொலுசு மின்னிதழில் உங்கள் படைப்புகளும் இடம்பெற வேண்டுமா எனில் படைப்புகளை kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு 20ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் படைப்புகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வெளியாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். படைப்புகளை அனுப்பும் பொழுது உங்களது பெயர், ஊர், அலைபேசி எண் இவற்றை தவறாமல் குறிப்பிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத மின்னிதழுக்கு படைப்புகளை அனுப்பிய அனைத்து படைப்பாளிகளுக்கும் கொலுசு மின்னிதழ் சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த கொலுசு மின்னிதழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.